வணக்கம். தம்பி விஜய், உங்களுக்கு தான் அந்த பதிவு. ஏன்னா எந்த முதலமைச்சரையும் வந்து நம்ம முதலமைச்சரையும் சொல்ல வேண்டியதில்லை. அங்கிள் அப்படின்னு சொல்லலாம். நீங்க கற்றுக் கொடுத்த பாடம் தான். அதனால நான் 1968 பிறந்தவன். அதனால நான் தம்பின்னு சொல்லலாம். நான் சொல்றேன். ஒரு கட்சியை பார்த்து தீய சக்தி அப்படின்னு சொல்றதும் ஒண்ணுதான். ஒரு பொம்பளைய பார்த்து நடத்த கட்டவான்னு சொல்றதும் ஒண்ணுதான். அப்படி சொல்லிட்டு பவளவள பாப்பான்னு சொல்லிட்டு எந்த கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாம போய் அங்க போய் அவங்க வீட்டுல போய் சந்திக்கிறதெல்லாம் இது எந்த வகையானதுல சேர்த்தின்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு ஒரு தீய சக்தின்னு சொன்னா ஒரு காரணம் சொல்லணும். இது என்ன, எதனால தீய சக்தி, என்ன கொள்கைன்னு சொல்லணும். சும்மா தீய சக்தின்னு சொல்லிட்டு சொல்லி இப்போ ரைட் ஓகே, பிஜேபியோட இவிஎம் மிஷின் இதுல முதலமைச்சர் ஆகியாச்சு, ரைட் ஓகே. ஆனா இதுக்கு முன்னால ஒரு கேள்வி கேட்டீங்க நீங்க, ஏன் சார் கரூர்ல ஏன் மேல பழைய தூக்கி போட்டீங்க அப்படின்னு நீங்க பேசியிருந்தீங்க பிரச்சாரத்தோட. நான் அப்பவுமே வீடியோ போட நினைச்சேன். அப்போ வந்து சரி இவரு நிராயுத பாணியா இருக்காரு அப்படி. இப்ப நீங்க முதலமைச்சர் ஆகன பிறகு நான் போடுறேன். நான் கேட்கிறேன், கரூர்ல ஏன் சார் என் மேல பழைய தூக்கி போட்டுன்னு கேக்குறீங்களே, நான் கேட்கிறேன் நீங்க ஏன் சார் கரூருக்கு செத்தவங்களுக்கு மட்டும் 20 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க? ஏன் கள்ளக்குறிச்சி செத்து 2 தாயும் தகப்பனும் சாராயம் குடிச்சுதான் செத்துட்டாங்கல்ல. அவங்க பிள்ளைங்க சாராயம் குடிக்கல, அந்த சின்ன பிள்ளைங்க உயிரோடு தானே இருக்கு. அப்போ உங்க இறக்க மனசு எங்க போச்சு? தாயும் இல்ல தகப்பனும் இல்ல அந்த பிள்ளைங்களுக்கு, சாராயம் குடி செத்து போன பிள்ளைங்களுக்கு நீங்க 10 பைசா கொடுக்கலையே. சரி, விக்கிரவாண்டில 6 பேர் செத்தானே, அதுக்கு நீங்க பணம் கொடுத்தீங்களா? கொடுக்கல. வடமாநில தொழிலாளி ஒருத்தன் சூரஜ்னு ஒருத்தன் செத்தானே, அவனுக்கு 10 பைசா கொடுத்தீங்களா? அப்படி கொடுத்துருக்கணும்ல. ஏன் இவன் கரூர்ல செத்தவங்களுக்கு மட்டும் நீங்க 20 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க? அப்போ உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இருக்க போய் தானே கொடுத்தீங்க. உங்களுக்கு குற்ற உணர்ச்சி வராம எப்படி கொடுப்பீங்க? கொடுத்தா நீங்க இறக்கமானவர்னா நீங்க மணப்புறம் அஜித்துக்கு கொடுத்துருக்கணும், எல்லா கள்ளக்குறிச்சி செத்தவங்களுக்கு கொடுத்துருக்கணும், எல்லாரும் கொடுத்துருக்கணுமே. ஏன் குறிப்பிட்டு அந்த கரூர்ல இறந்தவங்களை மட்டும் நீங்க காசு கொடுத்தீங்க? கரூர்ல செத்தவங்கள குடும்பத்தை மட்டும் ஏன் மாமல்லபுரம் ரிசார்ட்ல கூப்பிட்டு வச்சு ஆறுதல் சொல்றேன்னு சொன்னீங்க? அதுல இருந்தே தெரியலையா பழி நீங்க தான் அது பழின்னு சொல்லி? இல்லைன்னா பழிய போடணும், பழியிலன்னா நீங்க ஏன் காசு கொடுத்துறீங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல.